ஒரு எண்ணெய் ஊற்று, கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் முழு பூண்டும் தட்டி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது தக்காளி வதங்க சொல்லவே நம்ம என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயுவெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே என்னென்ன மசாலா போடுறோன்னா தனியா, சோம்பு, சீரகத்தூள், இதெல்லாம் தூள், மிளகாத்தூள், ப்ளெயின் மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி, உப்பு, இதை உருளைக்கிழங்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சுருங்க சின்ன தீயில். அது கொதிக்க நல்லா ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த தண்ணி கொதிக்கிறது சுண்டி போயிடும், கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுட்டு நல்லா கலரி விட்டு நல்லா சின்ன தீயில் வச்சுருங்க.